நம்ம போன கிளாஸ்ல முதல் ஃபேஸ்புக் லைவ் கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, முதல் லைவ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, சித்தர்ஷீட்னா என்ன, அதனோட பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத. அப்புறம் முதல் கிளாஸ்ல சித்தர்ஷீட்னா என்ன, அதனோட பிரயோஜனம், அதனுடைய பண்டைய வரலாறு, அதை யார் உபயோகப்படுத்தணும், யார் உருவாக்குனது, எப்படி உருவாச்சு, அது மாதிரி தரோச்சுங்கிற வார்த்தை வந்து தாராட்டு இட்டால் நாட்டுலேருந்து உருவாச்சு. பண்டைய அப்புறம் எட்வர்ட் ஹோல்டுங்கிற உருவாக்குனாரு, டிராயிங் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சித்தர்ஷீட்டு பிரிவுகள் மொத்தம் 4 பிரிவுகள் இருக்கு. செங்கோல்கள், ஓட்டைகள், வாள்கள், அப்புறம் நாணயங்கள், அல்லது நெருப்பு, நீர், காற்று, நிலம், 4 பிரிவு. ஒவ்வொரு பிரிவிலையும் ராஜா, ராணி, தளபதி, சேவகன் இருக்கு. அது தவிர 1லேருந்து 10 வரைக்கும் கார்டு இருக்கு. இதெல்லாம் பார்ப்போம். மொத்தம் 78 கார்டு இருக்கு. முக்கிய சித்திர, அது தவிர 56 கார்டுல வகைக்கு 14 கார்டு, 4 வகைக்கு 56 கார்டு இருக்கு. அப்படிங்கிறது ஒரு போன கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இனிமே என்ன பண்ண போறோம்னா, இந்த கிளாஸ்ல இருந்து இந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த 22 கார்டுகள் இருக்கு. முக்கிய சித்திரச்சீட்டுகள், மேஜர் அரியானா சொல்லுவாங்க. மேஜர் அரியானான்னு சொல்லி மொத்தம் 22 கார்டு. அந்த 22 கார்டு கார்டை பற்றி பார்க்க போறோம். கார்டு எது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அந்த கார்டை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ நாம் என்ன பார்க்க போறோம்னா, அந்த 22 கார்டில் ஒவ்வொரு கார்டாக பார்க்கிறோம். ஸோ ஒவ்வொரு கார்டாக பார்க்கலாம். அதில் மேஜர் அரியானான்னு சொல்லிட்டு ரகசிய சித்திரச்சீட்டில் முதல் கார்டு என்னன்னு குறிப்பிடப்படுதுன்னா, நம்பரில் முதல்ல 22 கார்டு எப்படி குறிப்பிடப்படுதுன்னா, முதல் கார்டு 0, 0லேருந்து ஆரம்பிச்சு 21 கார்டுகள். 0, 1, 2, 3, 4, 5, 6, 11, 12, 13, 14, 15, 16. அவங்க வடிவமைக்கும் போது, ஆத்திர வடிவமைக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 78 கார்டுகள்ல 100 கார்டுகள் அதுல முக்கியமான நிகழ்ச்சிகள், முக்கியமான இந்த 22 3 கார்டுகள் தான். அதுல 0, அதாவது 0 என்ற நம்பரை கொண்டது த ஃபூல், த முட்டாள் சித்திரச்சீட்டு. இந்த சித்திரச்சீட்டை பத்தி பார்த்தீங்கன்னா, இந்த முட்டாள் சித்திரச்சீட்டு கையில எதுவுமே இல்லாம, அணுவும் எதுவும் இல்லாம இப்பதான் வாழ்க்கை பயணத்துக்கு தொடங்க போறேன். ஏன்னா இந்த 78 கார்டுல முதல் கார்டா இருக்கிறதுனால இதான் வாழ்க்கையை துவங்கக்கூடிய முதல் சீட். அதனால 0ங்கிற நம்பர் தரப்படும். இந்த சீட்டு யாரை குறிக்கும்னா, அந்த மனிதன், இந்த சீட்டு யாரை குறிக்குதோ அந்த மனிதன்
இப்போ உங்களுக்கு அந்த சித்தச்சீட்டு வந்தா உங்களுக்கு இப்பத்திய நிலைமை பிரகாரம் சுதந்திர மனப்பான்மை அச்சமற்ற செயல். இந்த சித்தச்சீட்டு குறிக்கப்படுறது யாரு? இந்த சித்தச்சீட்டு எதை குறிக்குதுன்னா சுதந்திர மனப்பான்மையும் அச்சமற்ற செயலையும் குறிக்கும். இந்த சித்தச்சீட்டு வர்றவருக்கு மனசுல இப்போது கவலைகள் இருக்கும். ஆக இந்த சித்தச்சீட்டு குறிக்கிற விஷயங்கள் என்னன்னா சுதந்திர மனப்பான்மை, அச்சமற்ற செயல், மனதில் கவலைகள் அற்ற தன்மை, குற்றமற்ற தன்மை, எளிமையான தோற்றம், வெகுளித்தனம். என்னென்ன வரிசையா பார்ப்போம். இந்த சித்தச்சீட்டு குறிக்கும் தன்மைகள் என்னென்ன? சுதந்திர மனப்பான்மை, அச்சமற்ற செயல், மனதில் கவலைகள் அற்ற தன்மை, குற்றமற்ற தன்மை, எளிமையான தோற்றம், வெகுளித்தனம். ஆனா பிரச்சனை என்னன்னா இவருக்கு போதுமான அளவு இந்த சித்தச்சீட்டு வந்தா அந்த செயல்கள்லையோ நீங்க ஆரம்பிக்க போற செயல்கள்லையோ அல்லது இந்த கேள்விகள்லையோ நீங்க செய்ய போற செயல்கள்லையோ எதிர்கால செயல்கள்லையோ நீங்க இந்த சித்தச்சீட்டு வந்தா புது விஷயத்தை செய்யக்கூடாது. ஏன்னா அனுபவமற்ற செயல்கள்லாம் நீங்க தேவையற்ற செயல்கள் மாட்டிக்கணும். சித்தச்சீட்டு கொடுக்குற விஷயம் என்ன? இந்த சித்தச்சீட்டு குறிக்கிற விஷயங்கள் வரிசை என்னன்னா இந்த சித்தச்சீட்டு சுதந்திர மனப்பான்மையும் அச்சமற்ற செயலையும் மனதில் கவலை இல்லாத தன்மையும் குற்றமற்ற தன்மையும் குறிக்குது. அது மட்டும் இல்லாம எளிமையான தோற்றத்தையும் வெகுளித்தனத்தையும் குறிக்குது. ஆனா பிரச்சனை என்னன்னா அனுபவற்ற செயல்களையும் அனுபவம் இல்லாம போய் செயல் புதுசா ஏதாவது ஒரு செயல் செஞ்சு தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிறத இந்த கார்டு குறிக்குது. அது மட்டுமல்ல இது இவர் யாருக்காவது இந்த வந்ததுன்னா இந்த சமயத்தில் அவர் உணர்ச்சி வசப்படுகிற நிலைமையில் இருக்கார். உணர்ச்சி வசப்படுகிற நபராக உணர்ச்சி இது நேரத்தை குறித்து வந்தால் இது இப்ப எப்படி இருக்கு, இப்போ டைம் எப்படி இருக்குன்னு வந்தா இது உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரம். இது ஒரு நபருக்கு வந்தா அவர் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர். அதனால என்னன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர் மற்றவங்க சொல்லி அவங்களோட தூண்டுதலால ரொம்ப ஈஸியா தவற முடிவெடுத்து அதுக்கப்புறம் கஷ்டப்படுவார். அதனால இந்த கார்டு வந்ததுன்னா புது செயல்களில் அனுபவமற்ற செயல்களில் இறங்கக்கூடாது. அது மாதிரி அனுபவமற்ற செயல்களில் இறங்கினா தேவையில்லாத பிரச்சனை வரும். அதே மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செஞ்சா மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செய்ய சொல்லி உங்களுக்கு பொருத்தமில்லாத தவறான முடிவு எடுக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த தவறான முடிவு தான் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கிறத இந்த கார்டு குறிக்கும். அதே மாதிரி நல்ல வழியில போறதை விட தீய வழியில போறதுக்கு அதிக வாய்ப்புகள் வரும். எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா ஆபீஸ்லயா இருக்கும், வேலை செய்யற இடத்துலயா இருக்கும், இவர் எதுல சிக்குவார், இவர் மாட்டி விட்டுடலாம், இவர் ரொம்ப நல்லவரா இருக்காருன்னு எதிரிகள் நிறைய பேர் மறைமுகமா காத்திருக்காங்க. ஏதாவது விஷயத்துல மாட்டி விட்டுருந்தாங்க. அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாம இவர் வெகுளித்தனமாவே எல்லாத்தையும் பழகிட்டு இருக்காரு. ஸோ எல்லார பத்தியும் ஜாக்கிரதையா கொஞ்சம் இருக்கணும். மற்றவங்க மாட்டி விடும்போது அதுக்கப்புறம் மாட்டி விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவார். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருப்பது நல்லது. அதே மாதிரி பணம் எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு வீண் செலவு செய்வார். தவறான பழக்கவழக்கான பொருள் வளர்ப்பார். ஏதாவது ஒரு பழக்க வழக்கம் தண்ணி அடிக்க யாராவது ஏமாற்றி பொருளை சந்திப்பார். அதுக்கப்புறம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கொடுத்தல் பண்ணக்கூடாது. இந்த கார்டு அந்த நேரத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கொடுத்தல் பண்ணக்கூடாது. யாருக்கும் பணம் முடிஞ்ச வரைக்கும் பணம் கொடுக்கவோ வாங்கவோ இல்லை மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கவோ கூடாது. அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறதா தான் வாகன தொழில், கேளிக்கை தொழில், ஹோட்டல் இதெல்லாம் லாபமாக இருக்கும். கூட்டு தொழில ஏமாற்ற சான்ஸ் இருக்கு, மற்றவங்க ஏமாற்ற சான்ஸ் இருக்கு. வேலை செய்யற இடத்துல மறைமுக எதிரிகள் இருக்காங்க. இப்படி
பல விதங்கள்ல ஆபத்து எச்சரிக்கைக்காக இது இருக்கு. ஆனா தெய்வ அனுகிரகம் இருக்கு, தெய்வ அனுகூலம் இருக்கு. இப்ப எவ்வளவு தூரம் கீழே இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமே பிரகாசமான ஒரு குட் ஸ்டார்ட், நல்ல தொடக்கம் ஏற்படும். அதே மாதிரி ஏதாவது பயணம் வருமா அப்படின்னு கேள்வி கேட்டு கார்டு எடுத்தீங்கன்னா, இது கிழக்கு அல்லது மேற்கு திசை பயணமோ அல்லது சுற்றுலாவோ செல்லப்போவதை குறிப்பிடுது. நோய் பற்றிய பயமோ கவலையோ இருக்காது. இவருக்கு உடல்நலம் பத்தி கேட்டீங்கன்னா, நோய் பற்றிய பயமோ கவலையோ இருக்காது. இந்த கார்டு எடுத்தவருக்கு இப்போதைக்கு நோய் பற்றிய பயமோ கவலையோ இருக்காது. முடிஞ்ச வரை ஜீரணம் பண்றது மட்டும், சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஜீரணம் பண்றது பத்தி கவனமா, ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் உள்ளவர். ஸோ இப்ப இந்த பாடக்குறிப்புடைய முக்கியமான சொற்கள் என்ன, முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, காடு சித்தச்சிட்டு குறிக்கக்கூடிய முக்கியமான தன்மைகள் என்னன்னா, இது புதிய துவக்கம், சுதந்திர மனப்பான்மை, அச்சமற்ற நிலை, கள்ளங்கபடமற்ற மனம், பயணம், கவலையற்ற மனம், அனுபவமின்மை. அதனால மறைமுக பத்தி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். இதுதான் இந்த காடை பத்தி நாம பார்க்கறது. இந்த முட்டாள்கள் காடை பத்தி பார்க்கறது. ஸோ இதெல்லாம் தான் இந்த முட்டாள்கள் காடை பத்தி நாம பார்க்கறது. அடுத்தது நாம பார்க்கக்கூடியது த மேஜிஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரவாதி. ஃபர்ஸ்ட் நாம் பார்த்தது 0ல முட்டாள்ங்கிற கார்டு. இப்போ நாம் பார்க்க போகிறது முதல் கார்டு, 1ஆம் நம்பர், மேஜிஷியன், மந்திரவாதி. இந்த கார்டு, இந்த சித்திரச்சீட்டு எதுக்கு வருதுன்னா, ஒருத்தர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு, உண்மையாலுமே தன்னளவில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு, சுயமா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சித்திரச்சீட்டு ஹெல்ப் பண்ணுது. இவர் தனக்கு தேவையான சூழ்நிலையை தானே உருவாக்கியும் திறமை இருக்கிறவர். மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர். இந்த கார்டு வந்தா இவருக்கு கேட்கிற விஷயத்துக்கு பொறுத்த வரைக்கும் மற்றவங்க அபிப்பிராயத்தை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர். இவருக்கு வேண்டியதை இவரே உருவாக்கக்கூடிய திறமை உள்ளவர். அது தவிர இந்த கார்டு இதெல்லாம் குறிக்குது அப்படின்னா, புதிய வாழ்க்கை தொடக்கம், புதிய தேர்வுகள் அப்படிங்கிறத இந்த கார்டு குறிக்குது. புதிய வாழ்க்கை தொடக்கத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கோ அல்லது நீங்க ஒரு புதுசாக ஒரு பரீட்சை எழுத போயிருக்கனாலோ ஒரு கவர்மெண்ட் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு சாதகமான பதிலை இந்த கார்டு கொடுக்குது. அது தவிர இந்த வாழ்க்கையில இப்போ ஆற்றலும் நிறைய இருக்கு. அதாவது நேர்மறை ஆற்றல் நிறைய இருக்கு, நேரம் சாதகமா இருக்குங்கிறது குறிக்குது. அதே மாதிரி நீங்க போயிட்டு இருக்கிற பாதை சரியான பாதைங்கிறதையும், உங்க வாழ்க்கையில நீங்க போயிட்டு இருக்கிற பாதை சரியான பாதைங்கிறதையும் இந்த சித்திரச்சீட்டு குறிக்குது. அதனால உங்களுடைய இப்பத்திய ஆசைகளும் விருப்பமும் சீக்கிரமே நிறைவேறும். உடல் நலம், உணர்ச்சி, மனம், ஆத்மா, நெருப்பு, ஆயுள் சார்ந்தது, இந்த மாதிரி எது பற்றி இருந்தாலும் அந்த ஆசைகளும் இருக்கணும், நிறைவேறும். ஏதாவது ஒரு புதிய திட்டம் போடுறதுக்கோ, தொழிலுக்கோ, ஏதாவது ஒரு காரியம் செய்யறதுக்கோ, இல்லை இந்த ஆசை நிறைவேறுமாங்கிறதுக்கோ இந்த கார்டு எடுக்கும்போது, சித்திரச்சீட்டுகள் எடுக்கும்போது இந்த சித்திரச்சீட்டு வந்தா அது அது சாதகமா முடியும், நல்லபடியா முடியுங்கிறதுக்கு ஒரு நல்ல சகனமா கார்டு வந்தா இது நல்ல சகனம். இந்த கார்டு வந்த ஆளுங்க இந்த கார்டு வேற என்ன குறிக்குதுன்னா, ஒரு செயலை சக்சஸ்ஃபுல்லா நீங்க முடிக்கணும்னா உங்க ஃபுல் பவரையும் நீங்க உபயோகப்படுத்தணும், முழு ஆற்றலும் நீங்க உபயோகப்படுத்தணுங்கிற நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க.
இந்த காடு குறிக்குது. அதே மாதிரி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, இத எடுத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இவர் மத்தவங்கள தூண்டுறவராக, தன்னம்பிக்கையுடையவராக, குறிக்கோள், தேடுதல், வேட்கை, மன உறுதி, தன்னம்பிக்கையுடையவராக. இது இது என்னென்ன குறிக்குதுன்னா, தன்னம்பிக்கை குறிக்குது. இந்த காடு தூண்டுதல குறிக்குது. மற்றவர்களை தூண்டுதல குறிக்குது. தன்னம்பிக்கை குறிக்குது. குறிக்கோள், தேடுதல், வேட்கை, மன உறுதி, தனித்தன்மை இந்த விஷயங்கள்லாம் குறிக்குது. இந்த காடு வந்துன்னா, இந்த காடு வந்த ஆளுங்க இப்போ உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டு தேர்வு வந்தா நீங்க பயணம் செய்யலாம். பயணம் செய்வதில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாரி ஒரு தலைவரா இருக்க, பொறுப்பான செயல்கள்ல பொறுப்பு குடுக்க தகுதியான ஆளுங்க. இப்போ இந்த சித்திரச்சீட்டு எடுத்தவர் சாதகமற்ற சூழ்நிலையில இருந்தா, அவர் ரொம்ப சீக்கிரமே நல்ல நிலைமைக்கு வந்துருவார். இவர் தூய்மையை கடைபிடிப்பார். சித்திரச்சீட்டு இருக்கிறவர் தூய்மையை கடைபிடிக்கிறவர். தேவையற்ற தேவையில்லாத விஷயங்கள தலையிட மாட்டாரு. எதுவா இருந்தாலும் புரிஞ்சுக்குவாரு. தலைமை பொறுப்பு, ஆய்வு, போதிக்கும் துறை, ஆலோசனை வழங்கும் தொழில்கள்ல தலைமை பொறுப்புகளும், ஆய்வும், போதிக்கும் துறையும், ஆலோசனை வழங்கும் தொழில்களும் ஏற்புடையது. குடும்பம் மத்தவங்ககிட்ட மத்தவங்களுக்கு திறந்தவெளி வளைஞ்சு குடுக்கறதெல்லாம் வளைஞ்சு குடுக்க மாட்டாங்க. குடும்பத்தோடயோ, மத்தவங்களோடயோ வளைஞ்சு குடுக்க மாட்டாங்க. அதனால இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை சுமாரா யாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியாது. யாருகிட்டயும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. இவங்க எப்படி வேணுமோ, என்ன நினைக்கிறாங்களோ அதான் செய்வாங்க. சாந்தோனித்தனமா இருப்பாங்கன்னு சொல்லுவீங்க. அந்த மாரி இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் செய்வாங்க. ஆனா, புதுசா இவங்களே அமைச்சுக்கிற உறவுகள தங்களுக்கு சாதகமா அமைச்சுக்கிட்டு, அவங்கள யூஸ் பண்ணி இவங்க நினைக்கிறத அடைஞ்சு வெற்றியும் அடைவாங்க. இந்த காடு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சுறுசுறுப்பு, ஆக்கப்பூர்வமான செயல், நேர்மறையான ஆற்றல், சுயத்தை பற்றிய தன்னை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, புத்திசாலித்தனம். இவைகள் தான் இந்த மந்திரவாதிங்கிற 1ஆம் நம்பர் கார்டுடைய முக்கியமான விஷயங்கள். இது அடுத்து அடுத்து கிடக்கும். இப்ப நாம என்ன பார்த்துருக்கோம்னா, 0 நம்பர்ல இருக்கிற முட்டாள்ங்கிற கார்ட பத்தி, 2வது மந்திரவாதிங்கிற கார்ட பத்தியும் பார்த்துருக்கோம். 2 கார்டு பார்த்துருக்கோம். இப்ப அடுத்து 3வது கார்டா 2ஆம் நம்பர்ல இருக்கக்கூடிய கார்ட பார்ப்போம். 2ஆம் நம்பர்ல இருக்கக்கூடிய கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயர் பெண் துறவி. த ஹை பிரிஸ்டஸ். உயர் பெண் துறவின்னா என்னன்னா, பூஜை செய்யறவங்க. பூஜை செய்யறவங்க. ஆனா பெண் பூசாரிகள்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்துவ தான் பெண் பூசாரிகள். அதுதான் இது. அதான் ஹை பிரிஸ்டஸ்னா கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற பெண் பூசாரிகள் தான் காடுகள்ல இருக்கு. சித்தச்சீட்டுல இருக்கு. இந்த ரேடியோ கார்ட்ல கிறிஸ்துவ மதத்தினுடைய கன்னியாஸ்திரி தான் பெண் பூசாரின்னு போட்டிருக்காங்க. ஆனா ஆன்மீக வழியில் நடக்கக்கூடிய பெண்களை தான் நான் பெண் துறவின்னு நான் தமிழ்ல துறவின்னு போட்டிருக்கேன். துறவிகளா இருக்கிறவங்க பெண்கள் அவங்க தான் பெண் துறவிகள் தான் நம்ம இந்த காடு மூலமா இது பண்ணுவோம். இந்த காடு வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தங்களுடைய உள்ளுணர்வுனாலையும் கணவர்னாலையும் இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறத ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. முன்கூட்டியே உணர்வு பண்ண அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது முன்கூட்டியே அப்படி இருக்காங்க. அப்புறம் உள்ள மனசு ஆற்றல் உள்ள மனசையும் வெளியே அமைதியாகவும் இருக்காங்க.
எதுவுமே தெரியாதவங்க தான் இருப்பாங்க. ஆனா தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட முடிவை கரெக்டா எடுத்துக்குவாங்க. சச்சின் சொல்லுவாங்க, எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வந்துருவேன்னு. எது தெரியும் எது தெரியாதுன்னு தெரியாது. எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா கரெக்டா எடுக்க வேண்டிய முடிவு எடுக்க வேண்டிய நேரத்துல எடுக்க வேண்டிய முடிவை கரெக்டா எடுத்துருவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையோட போக்குல அவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நல்லது எது கெட்டது. அதே மாதிரி தாயின் மேல அம்மா மேல ரொம்ப லவ்வா இருக்கிறவர். தாய் மேல அம்மா மேல ரொம்ப அன்பா இருக்கிறவர். கற்பனை திறன் நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் நம்பர் சந்தானம் புரியுது. கற்பனை திறன் நல்லா இருக்கும். இறக்க குணம் நல்லா இருக்கும். ஏன்னா உணர்ச்சி பூர்வமான ஆளா இருக்கிறதுனால ஏதாவது வருத்தப்பட்டாங்கன்னா ரொம்ப சாஞ்சிருவாங்க. அதுவும் ஆண்களா இருந்தா பெண்களோட சாஞ்சிருவாங்க. ஆண்கள் சாஞ்சிருவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதை யூஸ் பண்ணி இந்த இறக்க குணத்தை யூஸ் பண்ணி முட்டாளாக்கி ஏதாவது ஏமாத்தி வாங்கிட்டு போக சான்ஸ். அதே மாதிரி இவங்களுக்கு ஆன்மீகம், யோகம், தியானம் எல்லாம் ஈஸியா கிடைக்கும். ஒரு உறுதியா இருக்கிற பெண்ணை இந்த புத்தரிச்சிட்டு உணர்த்துகிறது. இது என்ன ஒரு உணர்த்துதுன்னா ஒரு உறுதியா இருக்கிற பெண்ணை உணர்த்து. அதே மாதிரி ஒரு ஆணுக்கு இந்த சித்திரச்சிட்டு என்ன அர்த்தம்னா தன்னை விட வயசுல மூத்த ஆளு பெண்கள் கிட்ட ஒரு ஆணுக்கு இந்த சித்திரச்சிட்டு அப்படின்னா அவர் வந்து என்ன செய்ய போறதோ அந்த விஷயத்துக்கு தன்னை விட வயசுல மூத்த பெண்கள் கிட்ட யோசனை கேட்டு அதன்படி நடந்தாருன்னா வெற்றி நிச்சயமா கிடைக்கும். புரிஞ்சுக்கும் தன்மை இருக்கும். எதுவா இருந்தாலும் புரிஞ்சுக்கும் தன்மை இருக்கும். தன்னுடைய உள்ளுணர்வு குரல் கேட்டு தன்னுடைய உள்ளுணர்வுப்படிதான் நடப்பாரு. தன்னோட பேச்சாலேயே எல்லாரையும் கவர் பண்ணி அவர் சொல்றதை கேட்கறபடி பண்ணிடுவாரு. தன் பேச்சாலேயே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிடுவார். ஏன்னா இவங்களோட பேச்சுல இந்த கார்டு யார் எடுத்தாலும் அவங்களோட பேச்சுல எப்போதும் ஒரு புதுமையும் கவர்ச்சியும் இருக்கும். ஆனா ஒரு செயல் செய்யும்போது அவசரமா அடுத்த விஷயம் அடுத்தது என்ன பண்ண போறோங்கிறது வெற்றி கொஞ்சம் லேட் ஆகும். வெற்றி அடைவது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போது இருக்கிற பிரச்சனைக்கு எந்த விஷயத்துக்கு எந்த பிரச்சனைக்காக கால் எடுத்துக்காகவோ அந்த பிரச்சனைக்கு மனம் போன போக்குல செயலை செஞ்சதுதான் காரணங்கிறத ஃபீல் பண்ணிட்டேன். வெளியே தேடுறதை விட உள்ள தேடினா இவங்களுக்கு உள்ளுணர்வோட சக்தி உள்ளுணர்வை பயன்படுத்தினா எல்லா சந்தேகத்துக்கும் இவங்களுக்கு விட கிடைச்சிடும். இவங்க வெளியே தேடுறதை விட தன்னுடைய உள்ளுணர்வை தேடினா எல்லா சந்தேகத்துக்கும் விட கிடைக்கும். இவங்களுக்கு எப்பவும் சந்தேகம் இருக்கும். எதையும் அடுத்தவங்க நம்பி ஒப்படைக்கவே மனசு வராது. எப்போதும் பயத்திலேயே இருப்பாங்க. எப்போதும் தனிமையாக தனியா இருக்கதான் விரும்புவாங்க. ஆனால் எப்போதும் நம்மளோட தான் இவங்களுக்கு நல்லது. படைப்பு கவிதைகள் எழுத்தாளருக்கு இந்த படைப்பு சொன்ன கலைத்துறையோ கவிஞரோ எழுத்தாளரோ இவங்களுக்கு இந்த கார்டு வந்ததுன்னா இந்த சித்திரச்சீட்டு 2வது சித்திரச்சீட்டு ரொம்ப நல்லது. இந்த சித்திரச்சீட்டு யாருக்கு வருதோ அவங்க வந்து உணர்வோட பொருளை கேட்டு தியானம் செய்யறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவங்க உள்ளுணர்வோட பொருள் கேட்டு அவங்க வாழ்க்கையில் நடந்தா கண்டிப்பா அவங்க வெற்றி பெறுவாங்க. மேன்மை நிச்சயம். இந்த கார்டு குறிக்கும் முக்கியமான விஷயங்கள் இந்த கார்டுல தெய்வத்தை பத்தி வந்ததுன்னா என் வரக்கூடிய தெய்வம் பெண் தெய்வம். அதே மாதிரி இந்த கார்டு குறிக்கக்கூடிய விஷயங்கள் உள்ளுணர்வு, உயர் அதிகாரம், கற்பனை வளம், மர்மங்கள் இந்த விஷயங்களை இந்த கார்டு குறிக்கும். அடுத்து நம்ம அடுத்த கார்டை பார்க்கலாம். இப்ப நம்ம
3 கார்டை பார்த்துக்கணும். என்னென்ன கார்டுன்னு கேட்டிங்கன்னா, முதல் கார்டு முட்டாள். 0ன்னு 0 சைபர்ங்கிற நம்பருக்கு பதில் முட்டாள் கார்டு. 2வது 1ஆம் நம்பர் கொண்ட மந்திரவாதி கார்டு. 3வது 2ஆம் நம்பர் கொண்ட உயர் பெண் தொழில்ங்க ஹை பீசஸ் கார்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டாள்ங்கிறது யாரு அப்படிங்கிறது கதை சொல்லணும். ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு கதை. யார் முட்டாள் அப்படின்னா, யார் வந்து ஒரு திலோபான்னு சொல்லி ஒரு 2 காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஆன்மீகத்தை தேடி குருவை தேடி போனார். ஆன்மீக ஞானமடைதல் தேடி ஞானத்தை தேடி ஞானமடைதல் அப்படின்னு சொல்லிட்டு குருவை தேடி போனார். அவர் எல்லாரையும் எப்போதும் ட்ரஸ்ட் பண்றாரு. நம்பிக்கை உள்ளவர், நம்பகத்தன்மை உள்ளவர். அதனால அவர் வந்து போய் ஒருத்தர் சேர்றாரு. அவர் வந்து உண்மையான குரு கிடையாது. அவருக்கு குரு பேச தெரியாது. ஆனா இவர் ரொம்ப நம்பிட்டார். அப்ப வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அவரை வந்து நீ சூப்பரு, நீ சொல்றது கரெக்டு. ஏன்னா இவருக்கு தியானம் செஞ்சு அனுபவம் கூட அவரை விட சிறப்பா சொல்லுவார். அவரை புகழ புகழ மற்ற சீடர்கள் எல்லாருக்கும் அவர் குருவுடைய மற்ற சீடர்கள் எல்லாருக்கும் அவரை பார்த்து பொறாம வந்தது. இது எப்படியாவது இவரை கொண்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து நாம நல்ல பேர் வாங்கிக்கலாம். இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவருக்கு கிடைக்கிற நல்ல பேர் நம்ம அவங்க என்ன பண்ணாங்கன்னா மலை மேல வந்து தூக்கிக்கலாம்னு சொல்லிட்டு சிலப்பா சொல்ல அப்படி எதுவா இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி என்னை வந்து குரு காப்பாற்றுவார். நான் வந்து எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நான் வந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னா என்ன உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவ்வளோ நம்பினேன்னா நீ இந்த மலை மேல இருந்து குதி. அப்ப நீ வந்து உனக்கு ஒன்றும் ஆகாது. நாங்க கீழே வந்து பார்க்குறோம். உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னா நான் கீழே வந்து சரின்னு சொல்லி அவர் மலை மேல இருந்து குதிச்சிருவார். அப்புறம் கீழே வந்து இவங்க எப்படியும் எலும்பெல்லாம் நொறுக்கி இதாக இருக்குன்னு வந்து பார்த்தா அவர் வந்து பத்மாசன் தெரிஞ்சுருக்காங்க. ஆமா நீங்க சொன்ன மாதிரியே ஒன்றும் ஆகலை. பயன்படுது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, சரி ஒரு நாள் படகுல போயிட்டு இருக்காங்க. அப்போ சிலோபா லேட்டா வராது. அப்போ வந்து நீ தான் நம்பிக்கை உள்ளவனா சரி தண்ணியிலேயே நடந்து படகு வந்து சேர்ந்துக்கோ நாங்கள் நிறுத்த வேண்டியது இல்லைங்களாங்க. அப்போ வந்து அவர் வந்து தண்ணியிலேயே நடந்து படகு சேர்ந்துக்கிறாரு. அதே மாதிரி ஒரு நாள் வந்து இவருக்கு வந்து கிராமத்து இவங்க தங்கியிருக்கிற கிராமத்துக்கு கூப்பிட்டாரு. அப்போ ஒரு சின்ன பொண்ணு தீக்குள்ள மாட்டிருக்கு. உன்னை உனக்கு தான் அது குருவோட அருள் இருக்கு. அதனால நீ வந்து தீக்குள்ள போனீங்கன்னா ஒன்றும் அப்படின்னு அவர் தீக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு வந்துட்டாரு. அவருக்கு ஒன்றும் ஆகல. இப்படி ஒரு கதை இருக்கு. அதே மாதிரி கதை பிரகலாதனையும் இருக்கு. பிரகலாதனையும் வந்து நம்ம புராணத்துல எங்க இருக்குன்னா நரசிம்ம அவதாரத்துல இது பண்ற பிரகலாதன் வந்து அவனை அதே மாதிரி மலையில இருந்து தள்ளி இது பண்ணி கொல்றது. அப்ப வந்து அவனை கொல்ல முடியவில்லை. அவன் வந்து எல்லாமே அறிவான். இவன் கதை. இது வந்து கதை என்னன்னா முட்டாளுங்க கதை என்னன்னா அவர் நம்பகத்தன்மை உள்ளவர். அதாவது அடுத்தவங்க வெகுளித்தனமா நம்புறவர். கள்ளங்கப்படமற்ற மனத்தோட நீங்க முழு மனசா நம்பினீங்கன்னா உங்களுக்கு யாரும் கெடுதல் பண்ண முடியாதுன்றது தான் இந்த 2 கதைகளுடைய விஷயங்கள். இப்போ நீங்க இந்த கதை எடுத்தாலும் சரி, அந்த கதை எடுத்தாலும் சரி. நீங்க நம்மளுக்கு கெடுதல் நடக்காதுன்னு நம்பிட்டீங்க. நம்மளுக்கு யாரும் கெடுதல் பண்ண மாட்டாங்கன்னு உண்மையா முழு மனசா நம்பிட்டீங்க. உங்களுக்கு யாராலும் கெடுதல் பண்ண முடியாது. அதான் இந்த முட்டாள். அந்த மாதிரி ஒரு முட்டாளும் இருக்குது.
ஒரு சமயம் ஒரு கிராமத்துல மழையே பெய்யல. இவங்கெல்லாம் கூப்பிட்டு துறவிய கூப்பிட்டு ஒரு சாமியார் கூப்பிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. சரி நான் ஒரு 3 நாள் தங்கணும். 3 நாள் தங்கிட்டு 3ஆவது நாள் ஒரு அ யாகம் மாரி நடத்தணும். அந்த யாகத்துக்கு நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா, அந்த யாகம் முடிஞ்சோனே மழை பெஞ்சிரும். சரி அப்படின்னு எல்லாரும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு யாகத்துக்கு ஒரு 3 நாள் முடிஞ்சதுக்கு யாகத்துக்கு வராங்க. யாகத்துக்கு வரும்போது ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் கொடை கொண்டு வந்தான். அப்ப யாகம் முடிஞ்சது, மழை பெஞ்சது. இப்போ உங்க மகிமையே மகிமை. நீங்க வந்து யாகம் சிறப்பா பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி உங்களால தான் மழை பெஞ்சதுன்னு கிடையாது. நான் 3 நாள் ட்ரை பண்ணது நானு. என்னை ஒரு விதமா சரி பண்ணி, நான் சரியா இருந்தா என்னை சுத்தி எல்லாம் சரியா இருக்குங்கிற விதத்துல ட்ரை பண்ணேன். ஆனா, இன்னைக்கு பெஞ்ச மழையுடைய விட்டுட்டு நீங்க வந்து இந்த சின்ன பையனுக்கு தான் குடுக்கணும். அவன் ஒருத்தன தவிர வேற யாருமே கொடை கொண்டு வரல. ஸோ ஏன் கொடை கொண்டு வந்தான்னா, அவனுக்கு நம்பிக்கை இருக்கு மழை வந்துரும். ஸோ நீங்க ஏன் கொடை கொண்டு வரலன்னா, உங்கள யாருக்குமே நம்பிக்கை இல்ல. மழை வரும் அப்படின்னு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொல்றது இப்ப உணர்வு மனத்துல நாம இருக்கிற சந்தேகங்களோ, நம்பிக்கையோ அல்ல அல்ல. ஏன்னா நான் வந்து இந்த காலத்துல உணர்வு மனத்த மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அந்த காலத்துல முழுசா நம்பினேன். அந்த உணர்வு மனம், சமூக மனம், உணர்வற்ற மனம். 3 மனத்திலயும் ஒரே நம்பிக்கை உங்களால கொண்டு வர முடியும். 3 மனம் ஒண்ணாயிரும். அந்த மாரி 3 மனம் ஒண்ணாகுற அளவுக்கு உங்க நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, ஒரு ஒரே உணர்வுல, ஒரே அலைக்கு வரிசையில, ஒரே போட்ல, ஒரே உணர்வுல உங்க 3 மனசையும் உங்களால கொண்டு வர முடிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க உங்க உணர்வு மனத்திலயும் நம்புறீங்க, உங்க சமூக மனத்திலயும் நம்புறீங்க, உங்க உணர்வற்ற மனத்திலயும் 100% நம்புறீங்க. அப்போ உங்க மனம் ஒண்ணாயிரும். அப்போ அதனுடைய சக்தி பயங்கரமான 100% சக்தி ஒரு விஷயத்துக்கு போகும். அப்படி மாறிச்சுன்னா முடியும். இப்ப நாம வெறும் உணவு மனதுல மட்டும் நீங்க என்ன நினைச்சாலும் எதுவும் நடக்காது. அதனால நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்ல. அந்த அளவு நம்பிக்கையோட யாரும் இப்போ நம்பிக்கையோட தான் ஏமாத்திடுவாங்க தான் நான் என்ன சொல்லித் தரேன். நம்பாத. ம், எல்லாரையும் ஏமாத்துறது தப்புன்னு இப்பெல்லாம் சொல்லித் தரேன். வல்லவனாரு, நீ நல்லவனாருன்னு யாரும் சொல்றதில்ல. எல்லாருமே வல்லவனாரு. மத்தவங்க ஏமாத்தணும் உன்னை காப்பாத்திக்கணும்னு தான் சொல்றாங்க. நம்பிக்கையோடு இருந்தோம். இல்ல ஒரு நல்லவனா இருந்தோம். நேர்மையா இருந்தோம். நம்ம பெருசா சொல்லித் தரதில்ல. வல்லவனாருன்னு சொல்லித் தர அளவுக்கு நேர்மையான்னு சொல்லித் தர்றது. அதனால அந்த நம்பகத்தன்மை தான் முட்டாள்களுடைய மிக முக்கியமான குணம். அப்படி அந்த மாரி நம்பகத்தன்மை இந்த 3 மனசும் அ ஒட்டுக்கா சேர்ந்து நம்புற அளவுக்கு யாரால நம்ப முடியுதோ அவன் தான் அந்த காடு சொல்லும் முட்டாள். அப்புறம் மந்திரவாதி. அடுத்த காடு. மந்திரவாதிங்கிறது என்ன அப்படின்னா, மந்திரவாதி காடு சூரியனுடைய காடு. ஒண்ணாம் நம்பர் சூரியன். சூரியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் நினைப்பை, தன் வாழ்க்கை தான் வாழ்வது. தனக்கு வேண்டியது தானே உருவாக்கிக் கொள்வது. சுயசார்புன்னு சொல்லுவோம் இல்லையா? தற்சார்புன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஒரு தற்சார்பு சமூகத்தை உருவாக்கணும். அந்த மாதிரி தற்சார்பா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன். அவர் வந்து யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாரு. யாராவது நண்பர்கள் வந்து உதவி செய்யறேன்னு சொன்னா ஏத்துக்குவாரு. ஆனா அது யாரும் இல்லாமலும் அவரால எல்லா விஷயமும் செய்ய முடியும். அப்படிப்பட்டது தான் இந்த மந்திரவாதி. அவருக்கு அதுக்கு தேவையான நம்பிக்கையும், அதுக்கு தேவையான அனுபவமும், அதுக்கு தேவையான அறிவும் அவர்ட்டயே இருக்கு. அவருக்கு மத்தவங்ககிட்ட எதுவும் இல்ல. மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அவர் எல்லாத்தையும் பண்றாரு. அவருக்கு மத்தவங்ககிட்ட இருந்து எதுவுமே தேவையில்ல. அவரை உபயோகப்படுத்திக் கொண்டால் போதும். அந்த மாதிரி ஒரு தலைமை பண்போட மத்தவங்க பிரச்சனைலாம் தீர்க்கணுங்கிறதுக்காக, மத்தவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்காக, எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட இருக்கிற தலைமை ஆளுக தான் வந்து 1ஆம் நம்பர் மந்திரவாதி. அவங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வீட்ல இருக்கலாம், எந்த அ பதவியில வேணா இருக்கலாம், சாதாரண மனுஷனா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். ஆனா மத்தவங்களுக்கு பிரச்சனைன்னா, இவங்க போய் முன்னாடி நிப்பாங்க. எல்லாத்தையும் தான் யோசிச்சு அவங்க யாருடைய பிரச்சனையும் அவங்க அவங்க சொந்த இவங்க யோசிக்கிறது ஜாஸ்தியா இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் இவங்க. அவங்க பிரச்சனையை தீர்க்காம போய மாட்டாங்க. இந்த மற்றவங்க பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களால அந்த பிரச்சனையை தீர்க்காம தோண முடியாது. அப்படி இருக்கிற ஆளுங்க தான். ஏன்னா மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் இவங்களை பொறுத்தவரைக்கும் வித்தியாசம் கிடையாது. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் முடிஞ்சதெல்லாம் செக் பண்ணணும். அதே மாதிரி பணம், காசு இது. அதே மாதிரி அவங்க கேட்குற ஒரே விஷயம், நான் உன் பிரச்சனையை தீர்க்கிறேன். அதுக்கு பதிலாக இவங்க கேட்குற ஒரே விஷயம், நான் சொல்றதை நீ கேளு அவ்வளோ. ஏன்னா இவங்க சொல்றதை நாம கேட்டாதான் இவங்களால அவங்க பிரச்சனையை பொறுப்பெடுக்கணும். அதாவது பொறுப்பெடுத்து பிரச்சனை தீர்க்கிற ஆளு தான் வந்து மந்திரவாதி. அடுத்து நாம பார்த்த கார்டு வந்து 2வது கார்டு. 2ஆம் நம்பர் சந்திரனுக்கு. சந்திரன் உணர்ச்சி 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 வசப்பட்டது. உணர்ச்சி பூர்வமானது. நீர் போல் ஓடக்கூடியது சந்திரன். அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரனுக்குரியது என்னன்னு பாத்தீங்கன்னா பெண். அதனாலதான் பெண். எதுவா இருந்தாலும் பெண் தெய்வம், பெண்களை குறிப்பிடுவது. கைப்பேசி பெண் துறவி குறிக்கும். என்னன்னா இவங்க கருணை உள்ளவங்க. இவங்க வந்து கருணை தான் மிக முக்கியமான குணம். இந்த காடுடைய மிக முக்கியமான கருணை, தாய்மை, இதெல்லாம் தான். கலை 2ஆம் நம்பர் கலைத்தன்மை, கவிதை, கலை, கவிதை, கதை, இப்படிப்பட்ட உணர்வுபூர்வமான உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் எல்லாம் இந்த காடு வந்ததுதான். அது வந்து நல்ல விஷயத்துக்கு அது நல்லா நடக்கும். உணர்ச்சி பூர்வமான விஷயம் கண்டிப்பா நல்லா நடக்கும். இந்த காடு வந்ததுன்னா உணர்ச்சி பூர்வமான விஷயமா கேட்டிருந்தாங்கன்னா, கேள்வி உணர்ச்சி பூர்வமான உணர்ச்சி சம்பந்தமான கண்டிப்பா நல்லா நடக்கும்னு சொல்லுவேன். இவங்களுக்கு தாய் மேல தாய் 2ஆம் தாயை குறிக்கும். 2ஆம் இடம் தாயை குறிக்கும்ல. 2ஆம் நம்பருங்கிறது சந்திரனை குறிக்கும். சந்திரங்கிறது பெண்ணை குறிக்கும். முதல்ல மிகவும் நம்ம வாழ்க்கையிலேயே முதல் பெண் வந்து தாய் தான். தாய் மேல ரொம்ப அன்பு கொண்டவர். இந்த காடு வந்தா தாய் மேல ரொம்ப அன்பு கொண்டவர் சொல்லி. மனைவிங்கிறது வேற. தாய் மேல் ரொம்ப அன்பு கொண்டவர், கருணை உள்ளவர், இரக்க குணம் உள்ளவர். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா மற்றவங்க வந்து அந்த இரக்க குணத்தை ரொம்ப ஈஸியா பயன்படுத்தி ஏமாத்தி இவங்க எடுத்து காசு பணம்னு ஏதாவது வாய்ப்பு. அதனால இதெல்லாம் தான் அடுத்த கார்டு பார்ப்போம். அடுத்த கார்டு நாம் பார்க்கக்கூடியது நம்பர் 3. இப்போ 0 பார்த்தோம், 1 பார்த்தோம், 2 பார்த்தோம். அடுத்த கார்டு 3. 3 பேரரசு. நீங்க கேட்கலாம், பேரரசிக்கும் இந்த புதிய துறவிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இப்ப பெண் துறவியில நீங்க இன்னும் முதல்ல கிடையாது. நீங்க புலன்பதற்கு முதல்றதோ இல்லை நீங்க ஜாலியா இருக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. நீங்க கருணையா இருக்கீங்க, நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, நீங்க இறக்க குணத்தோட இருக்கீங்க. கருணை இறக்க குணம் மட்டும் தான் இருக்கு. நீங்க நீங்க அனுபவிக்கிறது இல்லை, நீங்க என்ஜாய் பண்றது இல்லை. பேரரசி அவங்க என்ஜாய் பண்றது. இப்போ என்னென்ன பாயிண்ட்ங்கிறது பாயிண்ட் சொல்லுங்க. பேரரசி கார்டுல என்னென்ன வருது அப்படின்னா, ஒரு புதிய புரிதலோட ஒரு புது தொடக்கம் வரும். அதே மாதிரி உங்க விருப்பம் பூரா நிறைவேறும். குலதெய்வத்தோட அருள் பூர்ணமா இருக்கு. இந்த கார்டு வந்தா அது அர்த்தம் குலதெய்வத்தோட அருள் பூரணமா இருக்கு. அதே மாதிரி இந்த குளங்கள்னால இன்பம் அனுபவிக்கிறது இந்த காடு கொடுக்குது. கலைத்துறையில் இருந்தாங்கன்னா அதுக்கு புது வழியில வளர்த்துவாங்க. அந்த கலைத்துறையை புது வழியை வளர்த்துவாங்க. வளத்தையும் முன்னேற்றத்தை குறிப்பிச்சு இது என்ன வளத்தையும் முன்னேற்றத்தை குறிப்பிச்சு பொழுதுபோக்கள் ரொம்ப ஆர்வம். பாட்டு பாடுறது, சினிமா பார்க்கறது அப்படிங்கிறப்போ பொழுதுபோக்கு, ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி பொழுதுபோக்கள் நல்லா ஆரம்பிக்கும். தாய் வழி உறவுல செல்வாக்கு இருக்கும். பேர் அரசிங்கிறதுனால அரசினாலே என்ன அர்த்தம்னா அதிகாரம் இருக்கும். ஸோ இவர் சொன்னா யாரும் தட்ட மாட்டாங்க.
அரசி சொன்னா தட்டுவாங்களா? அதுவும் பேரரசு சொன்னா தட்டுவாங்களா? பேரரசு சொன்னா யாரும் தட்ட மாட்டாங்க. இது வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். வாக்குக்கு மதிப்பு இருக்கும். இது நீங்க மேரேஜ் பத்தி எடுக்கும்போது, திருமணம் பத்தி எடுக்கும்போது வந்தா, அது ரொம்ப அந்யோன்யமா இருக்கும். அ நெருங்கிய நண்பர்களா இப்போதைக்கு இப்போ நீங்க கேட்கிற கேள்விக்கு நெருங்கிய நண்பனும் நல்ல செய்தி கிடைக்கும். காரியம் நீங்க செய்ய நினைக்கிற காரியம் ஜெயிக்கும். அதே மாரி இந்த கார்டு வந்தா என்னென்ன வேற என்னென்ன பலன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பம் கர்ப்பம் தரிப்பாங்க. குழந்தை பிறப்பு. குழந்தை பிறப்பும் கர்ப்பம் தரிப்பு இருக்கு. இந்த பேரரசு எதை ஆள்றாங்கன்னா, குடும்பத்த ஆள்றது இவர். அதே மாரி அது சொந்தக்காரங்க தன்னை மதிக்கிறதையும், குடும்பத்தார்கள் நம்ம மதிக்கிறதையும், இப்படி பண்ணு, அப்படி பண்ணு குடும்பத்துக்குள்ள இருக்கிற அதிகாரத்த ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அத மாரி இத இப்படி பண்ணு, அத அப்படி பண்ணு மத்தவங்கள கண்ட்ரோல் பண்றதுல உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். வேலை கிடைக்கும். திருமண வாழ்க்கை வெற்றியா இருக்கும். புது குழந்தை பிறக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். பொருளாதாரம் முன்னேறும். நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். உடம்பு சரியில்லாம இருந்தா திருப்பி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். நல்ல தாய்ம்பத்தி இருக்கும். அதெல்லாம் இந்த சீட்டுடைய பொது பலன்கள். அதே மாரி நீங்க லவ்வர் கிடைப்பாங்களா? லவ்வர் அப்படின்னா இப்ப ப்ரப்போஸ் பண்ணலாம். காதலியும் அன்பையும் இருக்கிறது நல்ல தருணம் அது. அதே மாரி பெண்கள் மூலம் தாய், சகோதரி, மனைவி, பெண்கள். பெண்கள் மூலமா நல்ல லாபமும், நல்ல பலனும் கிடைக்கும். அதே மாரி எல்லா அலுவலகம், குடும்பம், பொதுக்காரியம் எந்த காரியம் எடுத்தாலும் முன்னாடி நிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல பிரச்சனை இவங்களுக்கு இவங்க சொல் பேச்சு கேட்கலன்னா, இவங்க சொல்றத கேட்கலன்னா, அவங்க வந்து என் சொல் பேச்சு கேட்கலன்னு அப்புறம் எனிமி அப்படின்ருவாங்க. இதுக்கு பிரச்சனை என்னன்னா, நீ பெரியவனா, நான் பெரியவனாங்கிறது தான் மிகப்பெரிய அதான் இந்த கார்டு எடுத்தது. இந்த கார்டு யாருக்கு வருதோ அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நீ பெரியவனா, நான் பெரியவனாங்கிறது. ஆனா என்னன்னா, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல, அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றதுல நல்லா இருப்பாங்க. நல்ல அழகா இருப்பாங்க. புத்தி நல்லா இருக்கும். மனசாட்சி போட்டு நடந்துப்பாங்க. ஆனா பேசும்போது தத்துவமா பேசுவாங்க. கொஞ்சம் நல்லாவே பேசுவாங்க. ஒரு விஷயம் எடுத்தாங்கன்னா, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. அறகுறையா தெரிஞ்சு வைக்கிறோம்னு ஒரு விஷயம் கிடையாது. எல்லா விஷயத்தையும் இவங்க பேசவே மாட்டாங்க. பேசுறது தான் பேசுறது தான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அடுத்தவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. ஏன்னா, அ அதுல ஒரு கௌரவத்த வைப்பாங்க. பிடி பிடிச்சது உங்களுக்கு அவருக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாங்க. எப்போதும் கூடவே இருக்க பார்ப்பாங்க. திருப்பி ஜாயின் பண்ணிக்குவாங்க. பிடிக்கலன்னா ஒரே வெட்டு. அதுக்கப்புறம் கூட கனெக்ஷனே இருக்காது. இது மாதிரி நீங்க இந்த அது கல்யாணம் பத்தி கேட்டு இந்த கார்டு வந்தா, கல்யாணம் பத்தி பத்தின கேள்விகளுக்கு இந்த கார்டு வந்தா, உங்களுக்கு ஒரு நல்ல துணை அமையும் இந்த கார்டு குடுக்கும். சித்தர்கள் மகான்களை தரிசிச்சா, அது வாழ்க்கையில மேம்படும். உங்களுக்கு அதுல ஆசையும் பக்தியும், விருப்பம் பக்தியும் இருக்கு. இந்த கார்டு குறிப்பிட்ட விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் வளமையையும், கருவுறுதலையும், அழகையும், இயற்கையும், காதல், ஆடம்பரம், இல்லத்தரசி, பூமாதேவி, வளர்ச்சி, செழுமை இந்த விஷயங்களை இந்த கார்டு இந்த 3ஆம் நம்பருடைய பேரரசிங்கிற கார்டு குறிக்கும். ஸோ இப்போ நம்ம மொத்தம் நம்ம பூஜ்ஜியம் இருக்கிற முட்டாள் கார்டு, ரெண்டாவது மந்திரவாதி, முதல் நம்பர் இருக்கிற மந்திரவாதி, ரெண்டாம் நம்பர் இருக்கிற
என்ன நம்பருக்கு உயர் படித்தது ஐபிசி முட்டாள் ஜீரோங்கிற முட்டாளுங்கிறது ஃபோர், மந்திரவாதிங்கிறது இந்த மேஜிஷியன், ரெண்டாவது உயர் படித்திருக்குங்கிறது ஐபிசி, மூணாவது பேரரசிங்கிறது இந்த எம்பரஸ். நாலு கடைகள் பார்த்தோம். நாலு கடை. இனி அடுத்து நம்ம பார்க்கும்போது அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பேரரசினா யாரு, பேரரசிங்கிறது யாரு. நம்ம இத ஒரு துறை வந்து காட்டுல தவமணிட்டு அப்ப வந்து ஒரு கொக்கு வந்து அவர் மண்டை மேல எச்சில் போட்டுச்சு. உடனே அவருக்கு பயங்கர கோவம், கண்ணை திறந்து இந்த கொக்கை பார்த்தாரு, கொக்கு எரிச்சு விட்டுச்சு. நம்ம பெரிய ஆளுதான் அந்த மாதிரி ஆளுங்க அப்படி அவர் வந்துச்சு நடந்து ஊருக்குள்ள போனார். ஊருக்குள்ள போனா ஒரு வீட்டுல அம்மா கூப்பிடாத மாதிரி பசிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. அந்த பொண்ணு கணவனுக்கு வேண்டிய கடவுளை வருது. அப்போ லேட் ஆயிடுது. உடனே பார்க்குறாரு சாப்பாடு ரொம்ப கம்மி, சாப்பாடு கொஞ்சம் பண்ணி போடணும், கொஞ்சம் லேட் ஆகுது, என்ன நம்மளை மதிக்காம இப்படி யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொக்கை பார்க்க மாதிரியே ஃபுல்லாக இப்படி பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணு கொக்கன்று நினைத்த பொங்கடவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகளோட பேர் பொங்கடம். அதனால அவர் உடனே எப்படி தாயே தெரியும் அப்படின்னு நம்மளுக்கு, நான் வந்து செய்ய வேண்டிய கடமைகளை சரி வேற செஞ்சுட்டு வரேன், அதனால எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு மேல விவரம் தெரியும்னா கறிக்கடை வச்சுட்டு ஒரு காய அவரை போய் பாருங்க, கறிக்கடை வச்சுட்டு போய் பாருங்க. அவர் போயிட்டு உள்ள இவரை பார்த்த உடனே அந்த பொண்ணு அமிச்சுதா, நீங்க பொண்ணு நினைச்சு பொண்ணு அமிச்சுதா, உங்களுக்கு எப்படி தெரியுமா, தன் வேலையே 15 ரூபாய்க்காம என்ன செய்யணுமோ அதை மட்டும் எல்லாம் தெரியும். ஏன்னா மனசுல வேறு சலனங்கள் இல்லைன்னா எல்லாமே தெரியும் சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி தன் கடமையை தானே தன்னுடைய நினைச்சு தன் சொந்தக்காரங்கிட்ட பெருமையா இருக்குன்னு நினைக்கிற அம்மாவாக, தன் பையனை பற்றி தன் மகள் நல்ல வாழ்க்கை இவங்கெல்லாம் தான் பேர் வச்சு எப்போ தோசை கேட்டாலும் எப்போ சாப்பாடு கேட்டாலும் நட்டாத்துல இருந்துச்சு பசிக்கிறீங்கனாலும் உடனே இருந்துச்சு சாப்பாடு அம்மாக்களும் மனைவிகளும் தான் பேர். அதே மாதிரி நம்மளுக்கு ஆண்களுக்கு வேண்டிய பணி எல்லாமே விளைவிக்கிறது ரொம்ப தேவையான அத்தனையும் செய்து தவறாமல் செய்யக்கூடிய தன் கடமையும் நினைச்சு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கு தான் இவங்களுடைய முக்கியமான இந்த காடு பற்றி அவங்க சொந்தக்காரங்களோட சந்தோஷமா பணப்பிரச்சனை இல்லாம வளமா இருப்பாங்க. அப்புறம் கர்ப்பம் தரித்தல், குழந்தை அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னேற்றம் எல்லாமே தொழில் ரீதியாகவும் இது முன்னேற்றத்தை எல்லா வகையிலும் முன்னேற்றம். ஸோ இந்த நான் நம்பி போனது 4 காடு. இந்த 4 காடும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான். அடுத்த காடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த காடு நாம் பார்க்கறதுக்கு பேரரசர். என்ன காடுன்னு பார்த்தீங்கன்னா பேரரசர் காடு. பேரரசர் காடு 4வது காடு, அதாவது 0, 1, 2, 3, 4 கவுண்டிங்ல 5வது காடு, நம்பர்ல 4வது காடு. நம்பர்ல 4வது காடா இருக்கிறதுனால அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பார்க்கணும். பேரை ரசிக்கிறான் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பேர
அரசருக்கும் பலம். பேரரசுக்கு என்னென்ன இதாகும்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தான் இது மந்திரவாதி சொன்னது தான். தலைமை பண்புடையவர் தலைமை பண்புடையவர் தன்னுடைய பேரரசர் வந்து இது அதே மாதிரி மந்திரவாதி மாதிரி தனக்கென சூழ்நிலை உருவாக்கி அவரே அவருக்கு சூழ்நிலை உருவாக்கி கொள்கை விதிமுறைகள் கொள்கை அவருக்கும் குறிப்பிட்ட விதிமுறைகள் இருக்கு, கொள்கை இருக்கு. அது கூட தான் வாழ்வார். அதை ஃபாலோ பண்ணி தான் வாழ்வார். அவருக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அவரே அவரை சுற்றி கிரியேட் பண்ணிட்டு ரூல்ஸ் இருக்கு. அப்படி வாழ்றவர் தான் தனக்கென ஒரு கொள்கையோட வாழ்ற தலைவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்றவர் தான் அந்த பேரரசர். தன்னை சார்ந்தவர்கள் பாதுகாக்கிறது முக்கியமான விஷயம். மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர் பேரரசர் யாருன்னா மற்றவங்களுக்கு தன்னை சார்ந்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர் தான் பேரரசர். மிக முக்கியமான குணம். நல்ல வழிகாட்டியா இருப்பார். ஆலோசனை வழங்குவார். சிறந்த ஆலோசனை வழங்குவார். மிக முக்கியமான விஷயம் என்ன? நல்ல பாதுகாப்பு வழங்குவார். உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு வழங்குவார். ஆலோசனை வழங்குவார். வழிகாட்டியாகவும் இருப்பார். வழிகாட்டியா இருக்குன்னு என்ன? வாழ்ந்து காட்டுவார். அதே மாதிரி இந்த காடு வந்ததுன்னா எதிர்காலத்துல வெற்றிகரமான அடித்தளம், எதிர்காலத்துல வெற்றியாக கிடைக்கும். நீங்க முற்போக்கா சிந்திப்பாரு. இந்த காடு வந்தா அவர் வந்து மனசில் இருக்கிறது அப்படியே வெளியே சொல்லிடுவார். இவங்களால ரகசியத்தை காப்பாற்ற முடியாது. இந்த காடு வர்ற ஆளுகிட்ட ரகசியத்தை சொல்லாம இருக்கிறதே நல்லது. இப்படி இருக்கிற மற்றவங்களை பாதுகாக்கிறேன், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், மற்றவங்களுக்கு ஆலோசனை பண்றேன்னு சொல்ற ஆளுகிட்ட ரகசியம் சொல்லாம இருக்கிறதே நல்லது. அதே மாதிரி இவங்களுக்கு என்ன பிடிக்கும்? இந்த காடு வர்ற பேரரசர் காடு வர ஆளுங்களுக்கு என்ன பிடிக்கும்னா டூர் போக பிடிக்கும். டூர் போவது ரொம்ப பிடிக்கும். சுற்றுலா பயணம்னா டக்குன்னு எப்போ சொல்லுவாங்க இல்லையா, உடனே கிளம்பிடுவாங்க. இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு வினாடிக்குள்ள கிளம்புற மாதிரி மேஜிக் மாதிரி கிளம்பாங்க. எங்க கிளம்புறதாலும் மேஜிக் மாதிரி உடனே கிளம்பிடுவாங்க. அதான் பேரரசர். அதே மாதிரி இவங்கள மாதிரி தப்பு கண்டுபிடிக்கிற ஆளு கிடையாது. ஈஸியா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க என்ன நினைக்கணும் அதான் பேசுவாங்க. எதனாவாதம் பேசுறதுன்னா இவங்களை வச்சு ஆளே கிடையாது. எதனாவாதம் பேசுவாங்க. தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. யாராவது கேட்டா மட்டும் தான் பதில் சொல்லுவாங்க. ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டா மட்டும் தான் பதில் சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்குன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தொழில மேல்மேலைவாங்க. பதவி உயர்வு கிடைக்கும். இந்த காடு பதவி உயர்வு தொழிலை பத்தி கேட்டீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் மேன்மை அடையும். ஆனா உங்களுக்கு திருப்தியா இருக்காது. அதே மாதிரி அரசியலுக்கோ பொது வாழ்க்கைக்கோ குழுவா பணி செய்யறதுக்கோ வந்ததுன்னா நீங்க நல்லா வச்சுக்கலாம். இந்த காடு யாருக்கு இருக்கோ அவங்க தான் தலைவராக இருப்பார். தலைவராக இருப்பதா செய்வார். எப்போதுமே நடுநிலைமையா இருப்பாங்க. எப்போதும் எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சுதந்திர பிரியர். இவர் நினைக்கிறபடி மற்றவங்க கட்டுப்படுத்த மாட்டாரு. சுதந்திரமாக தான் இருந்தாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பா கவனிச்சுதான் கவனிச்சு எதிர்காலத்தில் நடக்கும் சேர்த்து தொலைநோக்கு பறவைன்னு கவனிச்சுதான் ஒவ்வொரு முடிவும் எடுப்பாங்க. மற்றவங்க ரொம்ப ஈஸியாக தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதனால இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி எதிர்ப்புகளும் இருக்கும். இவரோட நட்பு வட்டம் ரொம்ப சிறுசு. இவரை கேலி செய்கிறவங்களே இவரை கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப மதிப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உடம்புல இந்த காடு வந்ததுன்னா இவங்களுக்கு கண்டிப்பா யார் எடுத்தாங்கன்னா காயமும் தழும்பும் கண்டிப்பா இருக்கும், இல்லை ஏற்படும். எப்போதும் யோசிச்சுட்டு இருக்கிறதுனால உடம்பு ஒல்லியாக தான் இருக்கும். இந்த காடு வந்ததுன்னா அவர் வந்து சாப்பாட்டுல
மசாலா காரம் மாமிசம் குறைச்சிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் கிடைச்ச அனுபவத்தால இவர் வந்து சுய அறிவும் சுய கட்டுப்பாடும் இருக்கிற ஆளா இருப்பாரு. இந்த காடு குறிக்கிற விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காடு குறிக்கிற விஷயங்கள் அதிகாரம், நேர்மை, பிடிவாதம், ஞானம், வலிமை, ஆளுமை, தலைமை தாங்குவதால் கிடைக்கும் நிலை. இதுதான் இந்த காடு குறிக்கிற முக்கியமான விஷயம். அதிகாரம், நேர்மை, பிடிவாதம், ஞானம், வலிமை, ஆளுமை, தலைமை தாக்குவதால் கிடைக்கும் நிலைப்புத்தன்மை. இதுதான் வந்து இவங்க வந்து இது பண்ணுறது பேரரசுங்கிற காலக்கூடிய விஷயங்கள். இப்படி ஒவ்வொரு கார்டுக்கும் இருக்கு. மொத்தம் 22 கார்டு இருக்கு. இதில் நாம் இப்போ வந்து 0 நம்பர் இருக்கிற முக்கால் கார்டு, 1ஆம் நம்பர் இருக்கிற மூன்றாவது கார்டு, 2ஆம் நம்பர் உயர்நிலை பின்தொடர்வு கார்டு, 3ஆம் நம்பர் இருக்கிற பேரரசு கார்டு, 4ஆம் நம்பர் இருக்கிற பேரரசர் கார்டு. மொத்தம் 5 கார்டு பார்த்துருக்கோம். இந்த 5 கார்டு பற்றி நான் பண்ணிட்டு இருந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக முடிஞ்ச வரைக்கும் திருப்பி பாருங்க. அதே மாதிரி முதல்ல போட்ட சித்தச்சீட்டு பிரிவியல் பற்றின வீடியோ, சித்தச்சீடு அறிவு சித்தச்சீட்டு பாருங்க. ஏதாவதுன்னா கண்டிப்பா வாங்க. ஏதாவது தேவைப்பட்டா கண்டிப்பா வாங்க. லைவ் கிளாஸுக்கு வாங்க. இங்க கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டா கண்டிப்பா இது பண்ண முடியும். ஹெல்ப் பண்ண முடியும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. அதனால தவறாமல் வாங்க. இதை நம்ம ஒவ்வொரு கிளாஸா முடிச்சுட்டு வருவோம். இப்போ இன்னைக்கு நாம் வந்து நேற்று முதல் கிளாஸ்ல வந்து சித்தச்சீட்டுனா என்ன, சித்தச்சோட பயன் என்ன, சித்தச்சோட பண்டைய வரலாறு என்ன, அப்புறம் அதை உருவாக்குனது யாரு, மொத்தம் எத்தனை கடவுள், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா சித்தச்சீட்டு பிரிவுகளை பார்த்தோம். அதாவது செங்கோல், கோப்பை, செங்கோல், கோப்பை, வாழ், நாணயம் பிரிவு. மொத்தம் 78 கார்டு, 28 கார்டு முக்கிய. அப்புறம் மிச்சம் 56 கார்டுல 14 கார்டா 4 பிரிவுக்கு 14ன்னு சொல்லி 56 அதுக்கப்புறம் இப்போ சித்தச்சீட்டுகள்ல சைபர் நம்பர் இருக்கிற 0 நம்பர் இருக்கிற முட்டா சித்தச்சீட்டு, மந்திரவாதி சித்தச்சீட்டு, அடுத்து உயர் உயர் நிலைத்துறை பெண் உயர்நிலைத்துறை பேரரசு பேரரசு சித்தச்சீட்டு பார்த்தோம். மொத்தம் 5 5 பார்த்துருக்கோம். மிச்சம் 17 இருக்கு. முக்கிய சித்தச்சீட்டு மொத்தம் 78ல 5 கார்டு பார்த்துருக்கோம். மிச்சம் 73. தினமும் 1 மணி நேரம் நாம் இதை பற்றி கிளாஸ் எடுப்போம். தவறாமல் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அதே மாதிரி இதனுடைய பதிவுகள் தமிழ் சித்தச்சீட்டுங்கிற யூடியூப்ல இருக்கும். இந்த நேரலை இப்படியே நான் வந்து யூடியூப்ல சேவ் பண்ணிருக்கேன். அதையும் தவறாமல் பாருங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவை நான் யூடியூப்லேயே போடுறேன். ஸோ இந்த லைவை நான் ஃபேஸ்புக்லேயே யூடியூப்லேயே போட்டால் நீங்கள் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படியே சேவ் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்னுடைய தமிழ் சித்தச்சீட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் போய் பாருங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வாங்க. உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் ஃபேஸ்புக் வாங்க. கண்டிப்பாக பதில் தரப்படும். கமெண்ட் பண்ணுங்க. என்ன யார் வரீங்க, எனக்கு தெரிய தெரியாதுங்க. இடம் இல்லாதனால கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து கேள்விகளை போட்டீங்க. அடுத்து கேள்விகளுக்கு குறிச்சு வச்சுட்டாவது அடுத்த வீடியோவில் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாடத்த ஆரம்பிப்பேன். ஸோ நாளைக்கு நான் வந்து அடுத்து முடிச்சு படிக்க முட்டாள், மந்திரவாதி, உயர்நிலை பெண் பேரரசி, பேரரசு எல்லாத்தையும் பார்த்துருக்கோம்.
ஸோ 5ல் 22 5 பார்த்துருக்கோம். இன்னும் 17 இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா அவசரமா பண்ணிட்டு போகலாம். 4 மணி நேரம் போகலாம். பட் உங்களுக்கு டைம் கத்துக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ அடுத்தது நாளைக்கு பார்ப்போம். அடுத்த காடுகளை நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. நேசத்துடன் நன்றி.